சென்னைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. 7.5 கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. அது வந்து ஓமாந்தூராரில் நடந்துச்சு. அங்கே வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டேலாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி இது ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 11th அப்புறம்தான் அதுக்கப்புறம் சரி இது ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுக்கப்புறம் அது போக போக கொஞ்சம் வந்து தீவிரமாகிடுச்சு. இல்லை இது ஆகியே ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் என்ன கஷ்டப்பட்டாலும் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. அம்மா வேலை பார்க்கல, அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. கூலி வேலை பார்த்தாலும் அந்த அந்த இது கஷ்டம் காட்ட மாட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மாதவராயத்தைச் சேர்ந்தவர் மாஹின் அபுபக்கர். கூலி தொழிலாளியான இவரது மகன் முகமது யாசர் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவரது மகள் பீமா யாஸ்மின் மாதவலாயம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த நிலையில் 2023-2024 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பில் 510 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்தார். 2025 நீட் தேர்வில் 431 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ளார். தமிழ்நாடு அரசின் 7.5% இடஒதுக்கீடு வாயிலாக நடைபெற்ற கலந்தாய்வில் தேர்வாகி நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS பயில இடம் கிடைத்துள்ளது. இந்த வெற்றி அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இது குறித்து மாணவி பீமா யாஸ்மின் கூறுகையில், என் பேர் பீமா யாஸ்மின். நான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் மாதவலாயத்தில் 2023-24 பேட்சில் 12th முடித்தேன். நான் 12th 516 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் 12th முடிஞ்ச உடனே ஒரு 40 days கிராஷ் கோர்ஸ் வந்து இங்கே தனியார் பயிற்சி மையத்தில் நான் போனேன். அப்போ போனப்போ எனக்கு வந்து 275 மார்க் தான் வந்துச்சு. என்னால் வந்து 7.5ல் சீட் எடுக்க முடியல. அதனால் 2வது 1 year இதுக்குன்னே நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த தனியார் பயிற்சி மையத்தில் இருந்தும் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 431 நான் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை வந்து சென்னைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. 7.5 கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. அது வந்து ஓமாந்தூராரில் நடந்துச்சு. அங்கே வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ அரசு பள்ளியில் நீங்கள் படித்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த அரசு பள்ளியிலேருந்து உங்களுக்கு கோச்சிங்காக ஏதாவது உதவி பண்ணாங்களா? அதான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு தருவாங்க. ஒரு வீக்லி ஃப்ரைடே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் தருவாங்க. நம்ம வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணி கொடுத்தா அவங்க கரெக்ஷன் பண்ணி அதில் ஏதாச்சும் ராங் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இதில் நீ டவுனாக இருக்கடா அப்படி சொல்லுவாங்க. இங்கே ஸ்கூல் படிக்கும்போது அதில் கொஞ்சம் ஸ்கூல் ஹெல்ப் பண்ணாங்க. பயாலஜி வந்து இந்த நீட் பேசிஸ்லேயே கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. இப்போ அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்களோட சப்போர்ட்டு, அதாவது குடும்ப சப்போர்ட்டு, இது எல்லாமே இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு இந்த சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படின்னு எடுத்தாலும் அதுக்கப்புறம் போக போக எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்னு ஒரு டீச்சர் உண்டு. அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ பண்ணு, நீ வந்து இது ஃபினான்ஷியல்ஸை பார்க்காத, நீ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. எனக்கு 12th படிச்சது அவங்க என்னோட இயருக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர்டும் ஆயிட்டாங்க. இப்போ அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? இப்போ பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து வீட்டில் வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கும். நைட் ஃபுல்லாக முழிச்சுன்னு இருந்து நம்ம படிக்கும்போது அவங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அது வந்து டாக்டர் ஆகணுங்கிறது தான் லட்சியமா, இல்லை வேறு ஏதாவது லட்சியங்களும் உங்களுக்கு இருந்துச்சா? நான் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி இது ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 11th அப்புறம்தான் அதுக்கப்புறம் சரி இது ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுக்கப்புறம் அது போக போக கொஞ்சம் வந்து தீவிரமாகிடுச்சு. இல்லை இது ஆகியே ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் என்ன கஷ்டப்பட்டாலும் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டவுன் ஆகும் போதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. மற்றபடி நான் வந்து தனியார் பயிற்சி மையத்தில் போகும்போதும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுவும் அவங்க வந்து சமாளித்து கொண்டு போனாங்க. அம்மா வேலை பார்க்கல, அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. கூலி வேலை பார்த்தாலும் அந்த அந்த இது கஷ்டம் காட்ட மாட்டாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் நமக்கு அந்த ஃபினான்ஷியலாக அந்த டவுனை நமக்கு வந்து காட்ட மாட்டாங்க. நீ வந்து ஃபினான்ஷியலாக பார்க்காத, நீ படித்து முன்னேற பாரு. ஏன்னா வந்து நம்ம முன்னேறினா தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வர முடியும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எல்லாருமே கொஞ்சம் டவுன் தான்.
ஸோ அதை வந்து பெருசாக காட்டிக்காம படின்னு அந்த அது ஒரு ஆனால் வந்து திணிக்க மாட்டாங்க, நீ படிச்சே தான் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. நானாட்டு தான் விருப்பப்பட்டு படிச்சது. ஆனால் நம்ம வந்து சில சமயம் டவுன் ஆகும், நமக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இதாகும் போதெல்லாம், கொஞ்சம் டவுன் ஆகும் போதெல்லாம் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மருத்துவத்துறையில எந்த மருத்துவராக ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்க? நான் எம்பிபிஎஸ் தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு மேல் படிப்பு என்ன படிச்சு நீங்க என்ன மாதிரியான டாக்டரா வரணும், சமூகத்துக்கு என்ன மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அதை பற்றி நான் இன்னும் ரொம்ப பார்க்கல. நான் உள்ளே போனோன்னே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு சப்ஜெக்ட் மேலே ரொம்ப. இப்போ நமக்கு வந்து திடீர்னு தானே அந்த பயாலஜி அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி உள்ளே போன பிறகு நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதில் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். திடீர்னு ஃபஸ்ட்டே இது பண்ண அடுத்து இதாகக்கூடாதுல்ல. ஸோ வந்து அங்கே உள்ளே போன பிறகு டிசைட் பண்ணி